அடுத்ததாக சவுதியில் இருந்து ஹிராஸுங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, இது முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் கேட்ட கேள்வின்னு கேட்குறார். இஸ்லாத்தை பொறுத்தவரை மாதவிடாய் தீட்டு அல்ல என்று சொல்கிறீர்கள். மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் தொழக்கூடாது, சரி. காரணம் அவர்களுக்கு மார்க்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஏன் பள்ளியில் வந்து அமரக்கூடாது? உதாரணத்துக்கு ஒருவர் மனசு சரியில்லை என்றால் அவர் பள்ளியில் வந்து அமர்ந்தால் அமைதி கிடைக்கும் என்றால் அவர் வந்து அமர்வது நியாயம்தானே? இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். மாதவிடாய் தீட்டு அல்ல என்று கூறுகிறோம். இவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்து சாதாரணமாக அமரவும் கூடாது என்று இப்போ தான் எனக்கு தெரியுங்கிறார். நான் இங்குள்ள ஒருவரிடம் பேசி பார்த்தேன். அவர் இந்த இந்து நண்பர் சொல்வது சரிதான், மாதவிடாய் நேரத்தில் பள்ளிக்குள் வந்து அமரவும் கூடாது என்று சொல்கிறார், அப்படித்தான் இஸ்லாத்தில் உள்ளதா, எனக்கு பதில் தாருங்கள் அப்படிங்கிறார். அதாவது இஸ்லாத்திலை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் தீட்டு என்று சொல்லி எல்லாரும் சொல்லும் பொழுது இஸ்லாம் அதை மறுக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் தீட்டாக தானே தெரியுது, தீட்டு மாதிரி தானே இருக்குதுன்றது கேள்வி. அது வந்து தீட்டுங்கிறதுக்காக சொல்லப்பட்டதா அல்லது தீட்டுங்கிற ஒரு பார்வை இஸ்லாத்துக்கு இருக்குதா என்பதை முதல்ல அறிந்து கொண்டு இந்த சட்டத்துக்கு வருவோம். இப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வந்து அவங்க மனைவிமாருக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண எத்தக்கி ஃபி ஹஜ்ரி வன ஹாயிலும், எனக்கு மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் என் மடியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொள்வார்கள். சும்மா எக்ரவுல் குர்ஆன், என் மடியில் சாய்ந்து கொண்டே குர்ஆனையே ஓதுவார்கள். அவங்க மாதவிடாய், மனைவி மாதவிடாய், அவங்களுடைய மடியில் தலை வைத்து படுத்துக்கிட்டே நபி அவர்கள் குர்ஆனை ஓதுவாங்களாம். படுக்கிறது ஒரு விஷயம், குர்ஆன் ஓதுறது ஒரு விஷயம். ரெண்டு மாதவிடாய் இப்போ மனைவியுடைய மடியில் படுத்து செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் அந்த மாதவிடாய் என்பதை ஒரு தீட்டுன்னு கருதி இருந்தால் செஞ்சுருப்பாங்களா? வேறொரு சமுதாயம்லாம் அவங்க தொடக்கூடாதுன்னு வச்சுருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் போட்டுருவாங்க. அவங்க சமைக்கக்கூடாது, அவங்களுக்கு தனி பாத்திரம் கொடுத்துருவாங்க. அவங்க பொருளை தொட்டு அது தீட்டாயிரும், தொட்டதை தொட்டு அது தீட்டாயிரும் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். நபி அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, மாதவிடாய்ங்கிற ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவே இல்லை, மடியில் படுத்துக்கொள்கிறார்கள். குர்ஆன் வேதத்தை படிக்கிறாங்க. வேதம் படிப்பதற்கு அவங்க தலையை வைத்து படுப்பது உங்களுக்கு ஒரு உறுத்தலாக இல்லைன்னு சொன்னால் இஸ்லாம் வந்து தீட்டாக கருதலைன்னு வழங்குதா? அது ஒரு விஷயம். அடுத்து வந்து இரவு நேரம் ஆச்சு, ரெண்டு பேரும் ஒன்றா படுக்கிறாங்கன்னு வைங்க, ஒரே கட்டில் படுத்துக்கொள்ளலாம், கட்டி அணைத்து கொள்ளலாம். என்னை கட்டி அணைத்து கொள்வார்கள். நான் மாதவிடாய் இருக்கும்போது உடல் உறவு மட்டும்தான் கூடாது, உடலுறவை தவிர மற்றபடி கொஞ்சுவார்கள், மற்ற எல்லாமே செய்வார்கள் என்று புகாரி 300வது ஹதீஸில் இந்த ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நான் வந்து நபிகளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் பொழுது நான் குறுக்கே படுத்திருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையில் ஒரு விரிப்பில் தொழுவார்கள். அவர் தொழுவும் பொழுது அவங்களுடைய அந்த மேலே போட்டிருக்கிற ஒரு ஆடை போர்வை என் மேலேயும் படும். ஆனால் அதை பற்றி கண்டுக்கிறாமல் என்ன செய்வாங்க, அவங்க பாட்டு தொழுதுட்டு இருப்பாங்க. மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் எதுக்க படுத்திருக்கிறாங்க? நான் தொழுவுறேன், நீ பாட்டு மாதவிடாய் நேரத்தில் படுத்து கிடக்கிறேன்னு கேட்டாங்களா? இல்லை, இவங்களோட ஆடை அவங்க மேலே படுது, அப்படிலாம் படக்கூடாது, தள்ளிப்படு அப்படின்னு சொன்னாங்களா? இது 379 ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. அப்போ அப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்யலை. அதே மாதிரி வந்து இதே கருத்து 518 மைமூனா, அது ஆயிஷா அறிவிக்கிறாங்க, இது மைமூனா அறிவிக்கிறாங்க, இதே கருத்துப்பட உள்ளது. அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் தண்ணி குடிக்கிறாங்கன்னு வைங்களேன், நான் தண்ணியை குடிச்சிட்டு அதை கொடுப்பேன், ரசூலுல்லாஹ் அதை குடிப்பாங்க. மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் இவங்க தண்ணீரை குடிச்சிட்டு அதை வந்து மனைவி குடிச்சிட்டு கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை நான் வந்து எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தேனோ அந்த இடத்தில் வாய் வைத்து நபி அவர்கள் குடிப்பார்கள். இந்த மாதவிடாய்ங்கிறது ஒன்றும் இல்லைன்னு காட்டுவதற்காக வேண்டி நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, மாதவிடாய் ஏற்பட்ட மனைவி தண்ணீரை குடித்து விட்டு நபியிடத்தில் கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க எந்த இடத்தில் வாய் வைத்து மனைவி குடித்தார்களோ மற்ற நேரம் குடிக்கிற மாதிரி மாதவிடாய் நேரத்திலையும் அதை குடிப்பார்கள்னா மாதவிடாய் ஒரு பொருட்டாக கருதிருக்கிறாங்களா? ஒரு பொருட்டாகவே கருதுன இல்லை. அதே மாதிரி நான் சில எலும்பு அப்படி இறைச்சியை கடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பேன், அதே இடத்துல வாய் வைத்து அவங்களும் கடித்து சாப்பிடுவார்கள் அப்படிங்கிறது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு யூதர்கள் என்ன பண்ணாங்க, மாதவிடாய் ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க, தொடக்கூட கூடாதுன்றுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் இதை பற்றி கேட்குறாங்க. இஸ்னவோ குள்ள செய்யின் இல்லை நிக்காக, உடலுறவு கொள்வதை தவிர மற்றபடி அந்த பெண்களை எல்லாத்தையும் கூட நடத்துங்க,
மாதவிடாய் நேரத்தில் உடலுறவு கொள்ளுதல் என்பது ஒரு கெடுதிங்கிறது சயின்டிஃபிக்காகவே ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க, மற்றபடி எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ மார்க்கத்தில் மாதவிடாய்க்காரங்களை தீட்டுன்னு கருதலை என்பதற்கு இது மாதிரி எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்கிறது. அப்போ எதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி இது பள்ளிவாசலுங்கிறது அல்லாஹ்வுடைய வீடு. அல்லாஹ்வுடைய வீடுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன பார்க்குறான்னு கேட்டால், பள்ளிவாசல் தொழுகைக்கு உரியது. தொழுகைக்காகத்தான் அந்த பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல் தொழுகைக்கு உரியதுங்கிற மாதிரி தொழுகக்கூடாதுங்கிற மாதிரி அந்த மாதவிடாய் நேரத்தில் தொழுகைக்கு நெருங்கவும் கூடாது. தொழுகைக்கு நெருங்குதல் என்பது என்ன? பள்ளிவாசல் தான். பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. ஒன்று, பள்ளிவாசலுக்கு உட்காந்துருந்தான்னு சொன்னால் அவன் தொழுகிற வரைக்கும் தொழுகையிலே இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு ஆள் பள்ளிவாசலில் உட்காந்துருக்காரு, தொழுகைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு தொழுகையில் தான் இருக்கிறாரு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிற அளவுக்கு அந்த பள்ளியில் போய் அமருவது என்பது ஏறக்குறைய தொழுகை மாதிரி இஸ்லாம் கருதுறதுனால தான் தொழுகவும் கூடாது. தொழுகையுடைய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் போய் இருத்தல் என்பதும் தொழுகை மாதிரி ஒரு இடமா இருக்கிறதுனால, ஒரு பக்கம் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும்போது, அது வெளிப்பட்டு இருக்கும்போது அதையும் போய் செய்கிறது என்பது இறைவனுக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதவிடாய்க்கு மட்டுமா சொல்லப்பட்டிருக்கு? ஒருத்தங்க தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு ஆம்பளை குளிப்பு கடமையாக போயிடுச்சு, அவனும் பள்ளிக்கு வரக்கூடாது. அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. பெண்ணிட்டையாவது மாதவிடாய்ங்கிற ஒரு ரத்த போக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறது. ஒரு ஆம்பளை இல்லறத்தில் ஈடுபட்டான்னா அது முடிஞ்சு போன விஷயம். இப்போ சும்மா தான் நல்லா தான் இருக்கிறான். ஆனாலும் என்ன இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீ தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலும் மாதவிடாய் வந்தாலும் குளித்துட்டு தான் நீங்கள் வரணும். அது வந்து கொண்டு இருக்கும் பொழுது அதிலேருந்து பல விதமான வாடகைகள் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பலர் இருக்கக்கூடிய ஒரு சபை பள்ளிங்கிறது அது அல்லாஹ்வுடைய பள்ளி என்பதில் அது மாதிரிலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்களுக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், குளிப்பு கடமையாக இருந்தால் நம்ம பள்ளிக்கு போகக்கூடாது. தாம்பத்தியில் ஈடுபட்டோமா, குளிப்பு கடமையாகிடுச்சு, குளிச்சுப்புட்டு தான் பள்ளிவாசலுக்கு போகணும். அப்போ ஆம்பளை தீட்டு நடத்துமா? அப்போ ஆம்பளை பள்ளிவாசலுக்கு வர இந்த சட்டம் இஸ்லாம் வச்சுருக்குதுல, ஆணை தீட்டு ஆக்கிட்டுன்னு அர்த்தமா? தீட்டுங்கிறது இல்லை, ஒரு விஷயத்தில் போது ஒரு சட்டம் போடுவாங்க, இன்ன கண்டிஷனில் தான் வரணும், குளிச்சுட்டு தான் வரணுங்கிற இடத்துல குளிச்சுட்டு தான் வரணும். அப்போ குளிச்சுட்டு தான் வரணும் என்பது பள்ளிவாசலுடைய ஒரு சட்டம். குளிப்பு கடமையாக இருந்தால், குளிப்பு கடமையானவர்களாக இருந்தால் குளிச்சுட்டு வரணும். குளிப்பு கடமைங்கிறது எப்போலாம் வரும்? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் வரும். மாதவிடாய் வந்தால் வரும். மாதவிடாய் நின்ற பிறகு குளிச்சுப்பிட்டு அவங்க பள்ளிவாசலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கே தவிர, அவங்க மன அமைதி பெறுவதற்காக அவங்க இருக்கிற வீட்டில் இருந்த நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் இப்போ பள்ளிவாசலில் தான் இறைவன் இருக்கான்னு சொல்லப்படுதா? இல்லை. இஸ்லாத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? இருந்த இடத்துலலாம் நீங்கள் வணங்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமி முழுசும் எனக்கு பள்ளிவாசல்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெண் மன அமைதியை நாடி அவளே ஒரு வீட்டில் உட்காந்துட்டு என்ன செய்யலாம்? இறைவனை மனசில் நினைக்கலாம், குரானை ஓதலாம், திக்ர்கள் செய்யலாம், மற்ற எல்லாமே செய்யலாம் தொழுகையை தவிர. அந்த மாதிரி இருக்கும் பொழுது பள்ளியில் தான் செய்யணும்னு எண்ணத்துக்கு தேவை இருக்குது. அப்படிங்கிறதுனால தீட்டுக்காக ஒதுக்கலை. இந்த பள்ளிக்கு வர்றது ஒரு ஒழுங்கு. ஆண்கள் குளிப்பு கடமையானவர்கள் வரக்கூடாது, ஒரு பொதுவான ரூல். அந்த ரூல் படினா இவன் மாதவிடாய் பெண்கள் மாதவிடாய் நின்ற பிறகு தான் குளிக்க முடியும். குளிச்சுட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் குளிப்பு கடமையாகும் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால், அது குளிப்பு மாதவிடாய் நின்ற பிறகு தான் அவங்க குளிக்கணுங்கிற கடமையே வரும். அந்த குளிப்புங்கிற ஒரு நிலைமையை செஞ்சுட்டு தான் நீங்கள் பள்ளிக்கு வரணும். அது ஒரு பரிசுத்தமான ஒரு இடமாக அது பாதுகாக்கப்படணும், என்னுடைய வழிபாட்டுத்தலம் அது அப்படின்னு இறைவன் கருதுகிற காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நமக்கு தந்திருக்கிறான். நான் ஒரு விஷயத்தை ஹராம் என்று நினைத்து இதை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் வாக்கு கொடுத்தேன். அப்புறம்தான் தெரிந்தது ஹலால் என்று. நான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை முறிக்கலாமான்னு கேட்குறார். இவர் கேள்வி கேட்ட பேரெல்லாம் சொல்ல காணா, ஹராம் இல்லாத ஒரு விஷயத்தை, என்ன விஷயம்னு சொல்லலை, ஹராம் இல்லாத ஒரு விஷயத்தை ஹராம்னு இவராக நினச்சிக்கிட்டார். இது மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு, இறைவா நான் இதன் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு வந்துட்டார். ஒரு பூசணிக்காய் சாப்பிட்ற உதாரணத்துக்கு வேண்டி பூசணிக்காய் சாப்பிடலாமான்னு இவராக நினச்சிக்கிட்டார். பூசணிக்காய் இஸ்லாத்தில் ஹராமுன்னு நினச்சிக்கிட்டு, இறைவா நீ பூசணிக்காய் ஹராமாக்கி விட்டாய், நான் ஜென்மத்துக்கு இந்த பூசணிக்காய் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்துட்டார். அப்புறம் அறிஞர்கிட்ட விசாரிக்கிறாரு, பூசணிக்காய் ஹராம் இல்லைப்பா, இதை ஹலால் தானே, அதையும் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன்னு கேட்குறாங்க. அப்படி செஞ்சால், அந்த மாதிரி இருந்தால் நான் அல்லாவுடைய வாக்குறுதியை நான் மீறலாமா? ஏன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல, பூசணிக்காய் சாப்பிட மாட்டேன்னு அல்லாட்டையே உறுதிமொழி கொடுத்துட்டார். இப்போ நான் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறார்.
இதில் ஒரு விஷயத்தை என்ன கவனிக்கணும்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு ஹலாலான இருந்த ஒரு தேனை வந்து அவங்க ஹராமாக ஆக்கிக்கிட்டாங்க தனக்கு. தேன் வந்து மார்க்கத்தில் ஹலால். ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குடும்ப சண்டையில், மனைவிமாரோட சண்டையில் வந்து இனிமேல் நான் தேன் சாப்பிட மாட்டேன், தேனை வந்து எனக்கு நான் ஹராமாக்கிட்டேன்னு ரசூல்லா சொல்லிவிட்டாங்க. உடனே அல்லாஹ்ட்டேருந்து ஒரு வசனம் வருது, நான் அனுமதித்த ஒன்றை நீ ஹராமாக்க நீ யார்? நான் தான் தேனை வந்து ஹலாலாக்கியிருக்கிறேன். நான் ஹலாலாக ஆக்கின ஒன்றை நீ ஹராமாக ஆக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? யா யுஹன் நபியு, நபியே லிமத்து ஹர்ரிமு, நீங்கள் ஏன் ஹராமாக்குறீர்கள்? மா அஹல்லல்லாஹு லக்க, உங்களுக்கு அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஏன் ஹராமாக்குறீங்க? தபுத்தகை மர்லாத் அஸ்வாஜிக்க, உங்கள் மனைவியுடைய திருப்தியை நாடி நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள்? அல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கிறவன், இனிமேல் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ இவங்க அல்லாஹ் மேலே சத்தியமாக தேனை சாப்பிட மாட்டேன்னு சொன்னதை அல்லாஹ் வந்து நீ இப்படி செஞ்ச முடிவு தப்புன்ட்டான். அதே நேரத்தில் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொன்னாங்கல்ல, அந்த சத்தியத்தை முறிக்க வேண்டியிருக்குது. முறிப்பதற்கு ஒரு பரிகாரத்தை எல்லாம் சொல்கிறான். கது ஃபர்லல்லாஹு லக்கும் தஹில்லத் ஐமானிக்கும், அடுத்த வசனத்திலேயே உங்களுடைய சத்தியங்களை முறித்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கிறான். அதை மட்டும் செய்யுங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக ஒன்றை செய்ய மாட்டேன்னு சொல்கிறீங்க, அது தவறுன்னு உணர்ந்து செய்ய வேண்டிய நிலைமை வருது. இருந்தால் சத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அந்த சத்தியத்தை முறிச்சிங்க என்று சொன்னால் அந்த சத்தியத்துக்கு என்ன செய்யணும்? ஒரு பரிகாரம் கொடுக்கணும். அது என்ன பரிகாரம் என்று கேட்டால், 5வது சூறாவில் 89வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ கஃபாரத்துஹு, அதுக்குரிய பரிகாரம் என்பது இத்ஆமு அஷரத்தி மசாக்கின், 10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். மின் ஔசத்தி மா துத்இமுன் அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்குகிற உணவில் நடுத்தரமான உணவில் 10 பேருக்கு உணவளிக்க வேண்டும். அவ் கிசுவத்துகும், அல்லது அவங்களுக்கு உடை அளிக்க வேண்டும், 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அவ் தஹரீரு ரகபத்தின், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இப்போ மல்லம் எஜது, யாருக்கு அந்த அடிமை கிடைக்கலையோ, இப்போ சியாமு சலாசத்தி ஐயாமின், 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். நாளைக்கு கஃபாரத்து ஐமானிக்கும், இதுதான் உங்களுடைய சத்தியங்களுக்கான பரிகாரம் என்று 5வது சூறாவில் 89வது வசனத்தை நல்லா சொல்லிட்டான். இப்போ நீங்கள் அறியாமல் ஒரு ஹலாலான ஒரு விஷயத்தை அல்லாஹ் மேலே சத்தியம் ஹராம்னு நினச்சிக்கிட்டு அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால், என்ன இருந்தாலும் அல்லாட்ட சத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அதை நீங்கள் முறிச்சிடணும். இப்போ நான் அந்த சத்தியத்தை முறிக்கிறேன். முறித்தா அதுக்கு என்ன செய்யணும்? பரிகாரம் கொடுக்கணும். என்ன பரிகாரம் கொடுக்கணும்? ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க, 10 ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஏதாவது ஒன்று. ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கன்றிருக்கு, அடிமை இப்போ கிடையாது. இந்த 2 தான் செய்யணும். இந்த 2க்கும் உங்களுக்கு முடியலை. 10 ஏழைக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது, 10 ஏழைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாது. அப்படி நிலையில் இருந்தீங்கன்னு சொன்னால், இப்போ மல்லம் எஜிது, யாருக்கு இதை கிடைக்கவில்லையோ, முடியவில்லையோ, இப்போ செய்யாமல் சலாசத்தி ஐயாமின், 3 நோன்பு வச்சிட வேண்டியதான். 3 நாட்கள் நோன்பு வச்சிடணும். இறைவா, நான் சத்தியம் பண்ணிட்டேன், நான் அதை மீறிட்டேன், உன்னுடைய கட்டளை பிரகாரம் மீற வேண்டியது தப்பாக நான் செஞ்சதுனால அந்த சத்தியத்தை முறித்து விட்டேன். முறித்ததற்கு ஒரு பரிகாரமாக நான் வந்து ஒரு 3 நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நினைத்து விட்டு 3 நோன்பு வச்சிக்கலாம், முடிஞ்சு போச்சு. அது நோன்பு வைக்க கஷ்டமாக இருந்தால் 10 ஏழைக்கு சாப்பாடை கொடுங்க, அப்படி செய்யணுமே தவிர அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. அப்போ எல்லாருடைய கிருபையினால் இந்த வாரம் கேள்விகள் ஓரளவு கம்மியாக தான் வந்திருக்கு. 10, 8, 9 கேள்வி தான் வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள கேள்விகளை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.